கன்னிராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு திடகாத்திரமான சிந்தனை, முன்னேற்றத்தில் ஒரு நம்பிக்கை, தான் எப்படி உயர அடைய வேண்டும், முன்னேற்றத்தை எப்படி எட்ட வேண்டும், வாழ்க்கையில் எப்படி சாதிக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்தவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்கள். அங்கேயே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சுய வாழ்க்கை, தன்னுடைய சுய வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இப்படி எல்லாம் பார்க்கின்ற போது சுய வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியானதாக எப்பொழுதுமே இருக்கும். இந்த மன சஞ்சலம், இளமையில் ஏற்படுகின்ற காதல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு குழப்பவாதியாக திருப்தியற்ற நிலையில் இருப்பது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொள்வது, பல்வேறு காரணங்களால் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பக்கம் ஒரு வாழ்க்கை நன்றாகவே இருக்கும், மறுபக்கம் பார்க்கின்ற போது மற்றும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள், வெளி வாழ்க்கையும் அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும். புற வாழ்க்கை நன்றாக இருப்பவர்களுக்கு அக வாழ்க்கை நன்றாக இருக்காது, அக வாழ்க்கை நன்றாக இருப்பவர்களுக்கு புற வாழ்க்கை நன்றாக இருக்காது. இது பொதுவாக கன்னிராசிக்கு பொருந்தமானது. சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போது பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் மகிழ்ச்சியான நன்மையான எடுத்த வேலைகளை வெற்றி அடையக்கூடிய நிலை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இருக்கும். கொஞ்சம் குழப்பத்திற்கு இடம் கொடுக்க கூடாது, சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். அப்போ தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற தேடல்கள் என்பது வேண்டாம். ஒரு வேலையில உறுதியா இருந்துச்சுன்னா அந்த வேலையில மூலம் வெற்றி பெற முடியும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2ஆம் இடத்துல சந்திரன், அப்ப குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், பணப்புழக்கம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நாளாக செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா எடுக்கின்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த வேலைகள் உங்களுக்கு வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை கூட உங்களால் முடிக்க முடியும். தனித்திறமை என்பது உங்களுக்குள் பொதுவாகவே இருக்கிறது, திட்டமிட்டு செயல்படுவீர்கள். இந்த வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள், உங்கள் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு 6ஆம் இடத்துல கடந்த 14 மாதங்களாக கன்னிராசினருக்கு ஒரே பலமாக இருப்பது இந்த ராகு மட்டும்தான். 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து மிகப்பெரிய சக்தியை இந்த 6ஆம் இடத்து ராகு கன்னிராசினரான உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அதை தூக்கி எறியக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வலிமை இருக்கிறது. தன்னை தன்னால் பார்த்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. பிறரை பற்றி கவலையெல்லாம் கிடையாது. எவராக இருந்தாலும் சொல்கின்றபடி கேட்பதாக இருந்தால் கேட்கட்டும், இல்லை என்றால் வெளியில் போகட்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்கும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி. இந்த 6ஆம் இடத்து ராகு அந்த அளவிற்கு உங்களை ஆற்றலோடு நடமாட வைத்திருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல புதன் 11ஆம் இடத்துல, சூரியன் 11ஆம் இடத்துல இந்த வாரத்தின் தொடக்கத்தில். அப்ப பாத்தீங்கன்னா எடுத்த வேலைகள் வெற்றியாகும், வருமானம் கூடுதலாக இருக்கும். 11ஆம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சரிக்கிறார் லாபஸ்தானத்தில். 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்த பிறகு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. நீங்கள் நம்பிக்கையோடு நம்பிக்கொண்டிருந்தவர்கள், எப்பொழுதும் பக்கபலமாக இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்து சனி வருகைக்கு பிறகு இருந்த இடம் தெரியாம போயிட்டாங்க. உங்களுக்கு எதிராக கொடி பிடிச்சாங்க, உங்களை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள், நட்புகள் உடைந்தது, கணவன் மனைவி உறவு கூட சில இடத்துல உடைஞ்சு போச்சு. ஆனா இப்ப என்னாச்சு, சனி வக்கரமா இருக்காரு, அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ மீண்டும் ஒரு வசந்த காலம் என்பது போல என்ன நடக்க போகுதுன்னா, பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நிலை இந்த நேரத்துல இருக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும், நண்பர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகும், கூட்டு தொழில் ஆதாயம் அடையும், அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். இந்த நிலைகள் எல்லாம் இப்பொழுது இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள்ள பொன் பொருள் சேர்க்கை நிச்சயமாக இருக்கும். ஒரு வாகனம் வாங்கிறது, புதிய பொருட்கள் வாங்குறது போன்ற முயற்சிகள்லாம் வெற்றியாகும். இதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை மதியம் முதல் புதன் 12ஆம் இடத்துல, செவ்வாய்க்கிழமை சூரியன் 12ஆம் இடத்துல விரைய செலவுகளும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது, வரவும் இருக்கிறது, விரைய செலவுகளும் காத்து கொண்டிருக்கிறது.
வரவு செலவில் கவனமாக இருந்து விட்டால் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.